என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது தானே? எஸ் மேம், ஷேர் ஆகுது. ஓகே. ஸோ நேத்து நேத்து இல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா நோட்ஸ் பார்த்தோம். ஸோ நோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அத பேலன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நோட்ஸ் கிளாஸுக்கு கார்த்திகா நீங்க இருந்தீங்களா? நோ மேம். ஓகே. ஸோ ரைட்டா சொல்றேன். நோட்ஸ் நீங்க அதுக்கு முந்தின கிளாஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது இல்லைன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்காது. நான் நடத்துவேன். எனி டவுட்ஸ்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் நோட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிட்டு நம்ம போலாம். ஓகேவா? ஒன் டே கேப் ஆனதுனால நான் அகைன் ரீகால் பண்றேன். ஸோ நோட்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பேரண்ட் நோடு, சைல்ட் நோடு அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? அது என்ன சொன்னோம், டோம் நோட்ஸ்ன்னு சொல்லி அதை பார்த்தோம். பட் அதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இப்போ பேரண்ட் நோடு அப்படின்னா அந்த நோடோட பேரண்ட், இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதோட பேரண்ட் யாரோ அந்த பேரண்ட்டை எடுத்துட்டு வரும். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ரீட் ஒன்லியா தான் பார்த்தோம். நம்ம எந்த மாடிஃபிகேஷனும் அங்க பண்ணல. எதையும் அப்பெண்ட் பண்ணல, டெலீட் பண்ணல, அதே மாதிரி எதையும் ரீப்ளேஸும் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதோட பேரண்ட் நோட் யாரு, அதுக்கப்புறம் அதோட சைல்ட் நோட் யாரு, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேரண்ட் நோட், சைல்ட் நோட் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த நோட்ஸோட நேம் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் தான் ரிட்டர்ன் பண்ற மாதிரி பார்த்திருந்தோம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நோட்ஸ வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்றது. இப்போ அந்த நோட ஆக்சஸ் பண்ணி அதுல எப்படி புதுசா இப்ப நமக்கு ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்றது, எப்படி மாடிஃபை பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கிரியேட்டிங் நியூ HTML எலமெண்ட், ஒரு எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோ அதுல என்ன பார்த்தோம், வழக்கமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம், HTML ஒரு எம்டி பேராகிராஃப் மாதிரி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நமக்கு ஏதாவது அந்த பேராகிராஃப்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனா இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னா பேரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்றோம், கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட், பேராகிராஃப் H1 ஏ டேக் இது எல்லாமே என்னது அப்படின்னா எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட், அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டே நான் இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அது வந்து பின்னு கொடுத்துருக்கேன். இதே H1 உங்களுக்கு வேணா H1 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ண போற டெக்ஸ்ட நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் நியூ அப்படிங்கிற டெக்ஸ்ட தான் அந்த பேராகிராஃப் குள்ள நான் வைக்க போறேன். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் இங்க இது பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டையும் தனித்தனியா கிரியேட் பண்ணியாச்சு. பேராகிராஃப கிரியேட் பண்ணியாச்சு, அண்ட் தென் அதுக்குள்ள என்டர் பண்ணக்கூடிய டெக்ஸ்டையும் கிரியேட் டெக்ஸ்ட் நோட் வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த பேராகிராஃப் குள்ள போடணும். அதுக்குதான் நம்ம பேராகிராஃப் எதுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், பேரா அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ வேரியபிள் டாட் அப் அண்ட் சைல்டு யூஸ் பண்ணி, அப் அண்ட் சைல்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதுக்காண்டி அப் அண்ட் சைல்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ அப் அண்ட் சைல்டு ஆஃப் நோடு, நோடுனா என்னது அப்படின்னா இப்ப நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிச்சிருக்கோம்ல, சோ அந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ண அந்த பேராகிராஃப் இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு பேராகிராஃப கிரியேட் பண்ணி அதோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு போய் HTML குள்ள நம்ம என்டர் பண்ணணும். சோ அப்ப அதுக்குள்ள என்டர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா HTML எதுக்குள்ள என்டர் பண்ணும், இந்த டிவ்க்குள்ள என்டர் பண்ணணும். அதுல ஆல்ரெடி 2 பேராகிராஃப் இருக்கு. 3வது பேராகிராஃபா என்ன நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த பேராகிராஃப்ல என்டர் பண்ணணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த div வேணும். சோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வழக்கம் போல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு யூஸ் பண்ணி அந்த டிவ் எடுத்துட்டு வந்துட்டு டிவ் நான் எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எலிமெண்ட் குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எலிமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்ட் ஆஃப் பேரா, அப் அண்ட் சைல்ட் ஆஃப் பேரானா நம்ம இந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணி அதுல ஒரு டெக்ஸ்ட் அப்பன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பேராகிராஃப் இப்போ அந்த டிவ்ல போய் ஆட் ஆகிரும். சோ இது வந்து சிம்பிளா ஒரு நியூ HTML எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்.
அடுத்து என்ன பார்த்தோம்? இது வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, அப்பன் சைல்டு என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட பேராகிராஃப கடைசியா என்டர் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஒரு டிவ்வுக்குள்ளேயே என்னோட பேராகிராஃப் இன்சர்ட் பண்ணணும் அப்டிங்கும்போது, ஆல்ரெடி 2 பேராகிராஃப் இருக்கு. என்னோட பேராகிராஃப் லாஸ்ட்டா தான் போய் ஆட் ஆகுது. இதே என்னோட பேராகிராஃப் ஒரு செர்டைன் பொசிஷன்ல ஆட் ஆகணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆட் ஆகணும். இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஆட் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு கண்டிஷன் குடுக்கணும் அப்டின்னா, இன்சர்ட் பிஃபோர் யூஸ் பண்ணணும். அப் அண்ட் சைல்டு டிஃபால்ட்டா லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். இன்சர்ட் பிஃபோர்ன்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு எதுக்கு அப்புறம் ஆட் பண்ணணும் அப்டிங்கிறத 2வது குடுக்கணும். எத ஆட் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட். இப்ப எனக்கு ஆட் பண்ணக்கூடியது வந்து இந்த பேராகிராஃப். இந்த பேரா தான் ஆட் பண்ணணும். எதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இந்த பேராகிராஃப் 1க்கு முன்னாடி சரி இந்த பேராகிராஃப் 1க்கு முன்னாடி ஆட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த பேராகிராஃப் 1 எடுத்து வந்து சைல்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்த HTML எலிமெண்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னாலும், இப்ப நான் இந்த HTML இந்த பேராகிராஃப் 1ங்கிறது வந்துட்டு ஒரு HTML எலிமெண்ட் தான். சோ அதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும்னு நான் சொல்லப் போறேன். அது சும்மா நான் பேராகிராஃப் 1க்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால அந்த டாக்குமெண்ட் எலிமெண்ட் பை ஐடியை வச்சு அந்த பேராகிராஃப் 1 எடுத்துட்டு வந்து நான் சைல்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அந்த பேராகிராஃப் ஆட் பண்ணணும். இன்சர்ட் பிஃபோர் எதுக்கப்புறம் அப்படின்னா அந்த P1 அதான் நம்ம சைல்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கனால சைல்டுன்னு இங்க கொடுத்துருக்கோம். சோ அந்த P1 பேராகிராஃப் திஸ் இஸ் அ பேராகிராஃப்க்கு முன்னாடி நம்மளோட திஸ் இஸ் நியூ அப்படிங்கிற இந்த பேராகிராஃப் ஆட் ஆகிடும். அப்புறம் அதையே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரிமூவ் அப்படிங்கிற கமாண்ட கொடுத்தா போதும். சோ வந்துட்டு இவ்வளவுதான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஓகேவா? அதே பேராகிராஃப ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு எடுத்துட்டு வந்துட்டு டாட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? சோ இது வரைக்கும் நான் அன்னைக்கே பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதோட கண்டினியூஷன் தான். இங்க நான் என்ன கொடுத்தேன்? ரிமூவ் கொடுத்தேனா? சம் ப்ரௌசர்ஸ்ல இந்த ரிமூவ் கமாண்ட் வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? இந்த ரிமூவ்னு கொடுத்தா அங்க வந்து ரிமூவ் ஆகாது. நம்மளோட இதுல சப்போர்ட் ஆகுது. சம்டைம்ஸ் சில ப்ரௌசர்ஸ்ல சப்போர்ட் ஆகாது. சோ அந்த மாதிரி சப்போர்ட் ஆகாம இருக்கும்போது நம்ம இன்னொரு ஒரு கீவேர்டு என்ன யூஸ் பண்ணலாம்னா, ரிமூவ் சைல்டு அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். வெறும் ரிமூவ் கொடுக்கறதுக்கு பதிலா ரிமூவ் சைல்டு அப்படிங்கிற பேராகிராஃப்ல சாரி அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். இன்கேஸ் உங்க ப்ரௌசர்ல சப்போர்ட் ஆகலைன்னா இல்லைன்னா நம்ம ரிமூவே யூஸ் பண்ணலாம். சோ அதே சின்டாக்ஸ் தான். சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, சோ div1 ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இது தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் தான் பண்ண போறோம். பட் நீங்க இப்ப ரிமூவ் சைல்டு குடுக்குறீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க ஜஸ்ட் எந்த பேராகிராஃப் ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த பேராகிராஃப மட்டும் ஆக்சஸ் பண்ணி டாட் ரிமூவ் கொடுத்தா போதும். இங்க ரிமூவ் சைல்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது எந்த பேரண்ட்குள்ள இருக்குதோ அதை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பேராகிராஃப் 1 நான் இப்ப ரிமூவ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பேராகிராஃப் 1 எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஐடி வந்து div1ன்னு வச்சிருக்கிறேன். இந்த divக்குள்ள இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த div1 எடுத்துட்டு வந்துக்கிறேன். அதுக்கு அடுத்து எனி டவுட்ஸ்? எந்த மாதிரி? ஓகே. ஓகே. சோ நான் இப்ப எந்த எலிமெண்ட்ட டெலீட் பண்ண போறேனோ அதை எடுத்துட்டு வந்து சைல்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல இருந்து அந்த பேரண்ட் இந்த divல இருந்து தானே நான் ரிமூவ் பண்ண போறேன். சோ அந்த பேரண்ட் டாட் ரிமூவ் சைல்ட் ஆஃப் எதை ரிமூவ் பண்ண போறேன்? P1 ரிமூவ் பண்ண போறேன். சோ P1 நான் இங்க எழுதிக்கிறேன். சோ அது எதுக்குள்ள இருக்குது அந்த நம்ம பர்டிகுலரா நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய பேராகிராஃபோ H1ஓ எதுக்குள்ள இருக்குது பேரண்ட், அதோட பேரண்ட் யாருன்னு பார்க்கணும். அந்த பேரண்ட்டை எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். இப்ப எதை ரிமூவ் பண்ண போறீங்களோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பேரண்ட் டாட் ரிமூவ் சைல்ட் டாட் நீங்க எதை ரிமூவ் பண்ண போறீங்களோ அது. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம்.
இவ்வளவு நேரம் ஆட் பண்ணிட்டு இருந்தோம், ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து, அதுக்கு பதிலா வேற ஒரு டெக்ஸ்ட்ட நான் வந்து ஆட் பண்ண போறேன். இங்க திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு இருக்குன்னா, அதுக்கு பதிலா நான் இப்ப புதுசா கிரியேட் பண்ணக்கூடிய பேராகிராஃப் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அந்த பேராகிராஃப் எந்த டிவ்ல இருக்கோ, அத எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். எத எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறோமோ, அந்த பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து சைல்டுல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேராகிராஃப் புதுசா இங்க கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கிரியேட் பண்ணலாம். கிரியேட் எலமெண்ட் நம்ம தானே கிரியேட் பண்ணோம். சோ அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்ட கிரியேட் பண்ணி, அதுல ஆட் பண்ண போற டெக்ஸ்டையும் கிரியேட் பண்ணிட்டு, வழக்கமா அப் அண்ட் சைல்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பேராகிராஃப்குள்ள இந்த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடுவோம். சோ என்டர் பண்ணி வச்சுட்டோம். இப்ப பேராக்குள்ள வந்துட்டு நமக்கு பேராகிராஃப் இருக்கு. ஒரு பேராகிராஃப் இருக்கு. சோ இந்த பேராகிராஃப நான் என்ன பண்ணணும்? எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும்? இங்க P1க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். சோ அந்த P1 நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? இந்த சைல்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா பேரண்ட்குள்ள இருக்கு. சோ பேரண்ட் டாட் ரீப்ளேஸ் சைல்டு. இந்த மாதிரி சைல்டு வெறும்னா ரிமூவ் வந்துச்சுன்னா நீங்க நார்மலா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறத வந்து நார்மலா அப் அண்ட் சைல்டு பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு இந்த மாதிரி சைல்டு, ரிமூவ் சைல்டு, அப் அண்ட் சைல்டு அந்த மாதிரி வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட் நீங்க ரீப்ளேஸ் பண்ண போற எலமெண்ட்டும் எந்த எலமெண்ட்டும் அதோட பேரண்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு வேரியபிளுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணணும். நீங்க பேரண்ட்டுக்குள்ள இந்த டிப்ப ஸ்டோர் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு பேரண்ட் டாட் அந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சைல்டு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ இதனால அந்த பேரண்ட் டாட் ரீப்ளேஸ் சைல்டு நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போறேன்? நான் இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேராவ. எதுக்கு பதிலா அப்படின்னா, இங்க P1க்கு பதிலா தானே அந்த P1 வந்துட்டு இங்க சைல்டுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப கமா சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆயிடும்? நம்மளோட ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப்க்கு பதிலா திஸ் இஸ் நியூ அப்படிங்கிற வேர்ட் வந்து நாங்க ரீப்ளேஸ் ஆகிடும். சோ இதான் ரீப்ளேஸ் பண்றது. ஓகேவா? சோ நான் இப்ப இந்த ரிமூவ் பண்றதும் ரீப்ளேஸ் பண்றதும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு விஷுவல்ல பண்ணிட்டு நம்ம அடுத்து கலெக்ஷன்ஸ் போலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு சைல்ட இங்க நான் ஜஸ்ட் ரிமூவ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரிமூவ் சைல்டு அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ரிமூவ் சைல்டு கீவேர்டுக்கு நம்ம என்ன சொன்னோம்? இந்த பேராகிராஃப் எந்த டிவ்ல இருக்குதோ அதோட பேரண்ட்ட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இங்க. So, நான் இப்போ ஓவராலா இதையே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு டிவ் இருக்கு. சோ அதுல 2 டிவ் இருக்கா? இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேரண்ட் எனக்கு வந்துட்டு இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய செகண்ட் பேராகிராஃப்ங்கிறது நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? சோ அதோட பேரண்ட் யாரு? இந்த டிவ் தான். சோ அதுக்கு ஐடி நேம் div1. சோ நான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதோட ஐடி நேம் என்னது அப்படின்னா div1ன்னு வச்சிருக்கேன். ஓகே. பேரண்ட்ட ஆக்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதுக்குள்ள எந்த சைல்ட ரிமூவ் பண்ண போறேன்னா அந்த சைல்ட ஸ்டோர் பண்ணணும். சோ அதுக்கு கான்ஸ்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எந்த சைல்ட நான் ரிமூவ் பண்ணணும்? அதுல 2 சைல்டு இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் தான் நான் ரிமூவ் பண்ணணும். சோ P2 அதோட ஐடி நேம் வந்து P2ன்னு இருக்கு. சோ நான் வந்து P2 வந்துட்டு ரிமூவ் பண்ண போறேன். சோ இப்போ வந்துட்டு இப்பதான் அந்த ரிமூவ் பண்றதுக்கான சின்டாக்ஸ். சோ நம்மளோட சைல்டு இருக்கக்கூடிய டிவ் நம்ம பேரண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ பேரண்ட் டாட் ரிமூவ் சைல்டு ஆஃப் சைல்டு. சோ எதை ரிமூவ் பண்ண போறேன்? இந்த சைல்டு தானே ரிமூவ் பண்ண போறேன். சோ இந்த பேராகிராஃப் 2 இந்த சைல்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால ரிமூவ் சைல்டு ஆஃப் சைல்டு. சோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் இல்ல. ஏன்னா நம்ம இங்க ரிமூவ் பண்ணதுனால அந்த செகண்ட் பேராகிராஃப் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? ரீப்ளேஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்?
இதே மெத்தட் தான். இப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு பதிலா நான் இப்போ இங்க ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அப்பர் சைல்டு வச்சு பண்ணிட்டு அதை நான் இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ அதே சின்டாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறேன், இந்த பேராகிராஃப் 1 ஆல்ரெடி இங்க இருக்கு. அவுட்புட்ல நமக்கு இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு இருக்கா, இதுக்கு பதிலா நான் ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன், ஒரு பேராகிராஃப். சோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பேராகிராஃப நான் கிரியேட் பண்ணணும், எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். சோ பேராகிராஃப் எலமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஓகேவா, கிரியேட் எலமெண்ட். இப்ப நான் h1 கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ நான் இப்ப h1னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப இங்க h1 கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு கான்ஸ்ட், சோ அதுக்குள்ள எழுத போற டெக்ஸ்ட். ஓகேவா, சோ அந்த பேராகிராஃப்க்கு எழுத போற டெக்ஸ்ட நான் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட், கிரியேட் டெக்ஸ்ட் நோட். சோ அதுல கிரியேட் எலமெண்ட் கிரியேட் டெக்ஸ்ட் நோடுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கீவேர்டு. ஓகேவா, ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணா கிரியேட் எலமெண்ட், டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணா கிரியேட் டெக்ஸ்ட் நோடு. சோ என்ன டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த இந்த ஹெட்டிங்க வந்துட்டு அதுக்கு பதிலா இப்ப நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஃபைனலி நான் இங்க வந்துட்டு ஒரு h1 கிரியேட் பண்ணி அந்த h1க்குள்ள ஒரு டெக்ஸ்டையும் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்ப இத நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் h1 தனியா கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள என்டர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட தனியா கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா h1 எலமெண்ட்டுக்குள்ள, ஐ மீன் அந்த h1 டேக் தான் நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட நான் உள்ள ஆட் பண்ணணும். சோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா அதை நான் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா பேரா டாட் அப்பெண்ட் சைல்ட். ஓகே, அப்பெண்ட் சைல்ட்ல எதை அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட அப்பெண்ட் பண்ணணும் தானே. ஓகே, சோ அப்பெண்ட் பண்ணி பேராக்குள்ள இந்த h1க்குள்ள அந்த டெக்ஸ்ட் அப்பெண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு h1 வந்து கிரியேட் ஆயிட்டு, h1 டேக்ல ஒரு டெக்ஸ்டோட கிரியேட் ஆயிட்டு. இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா P1க்கு பதிலா தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ நான் எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேனோ அந்த எலமெண்ட்டும் எனக்கு என்ன தேவை அப்படிதானே. ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த எலமெண்ட்டும் இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், அந்த எலமெண்ட்டுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்போ எனக்கு என்ன வேணும், இந்த P1க்கு பதிலா தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அந்த P1 ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ கான்ஸ்ட் ரீப்ளேஸ், சோ ரீப்ளேஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, சோ ரீப்ளேஸ் போட்டுட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா P1 தானே நான் இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ அதை எடுத்துட்டு வந்துக்கிறேன். நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க வந்துட்டு ரிமூவ் சைல்டுக்கு பதிலா ரீப்ளேஸ் சைல்டு, என்னோட பேரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிவ் தான் பேரண்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் சைல்டு. சோ அந்த சைல்டோட பேராவை ரீப்ளேஸ்னு ஒண்ணு ஒரு இதுல தானே பேராகிராஃப் 1 P1 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த பேராவை எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரீப்ளேஸ்க்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்றேன். சோ ரீப்ளேஸ் ஆயிட்டான்னு பார்க்கலாமா. சோ ரீப்ளேஸ் ஆயிட்டு திஸ் இஸ் a நியூ பேராகிராஃப்ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருந்தது, திஸ் இஸ் a நியூ பேராகிராஃபா ரீப்ளேஸ் ஆகிட்டு. ஓகேவா, புரிஞ்சுதா கான்செப்ட்? எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்துமதி, ரோஷினி,
ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கலெக்ஷன்ஸ்குள்ள போறோம். ஓகேவா? இவ்வளவு நேரம் நோட்ஸ் பார்த்தோம்ல. இப்போ வந்து கலெக்ஷன்ஸ். சோ நோட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் HTML எலிமெண்ட்ஸ எடுத்துட்டு வரலாம். எப்படி எடுத்துட்டு வரலாம்னு சொன்னேன்? இப்போ நமக்கு வந்துட்டு இது பேரண்டோட சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு நோட் அப்படின்னு ஆக்சஸ் பண்றேன்னா, இப்ப இந்த டிக்கோட எல்லா சைல்டு நோடையும் நான் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பேரண்ட் நோடு இந்த மாதிரி எடுத்துட்டு வரீங்களா? இதுக்கு பேர் தான் கலெக்ஷன்ஸ். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பண்ணதுதான் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கலெக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி எடுத்துட்டு வரோம்ல. சோ இது அதுக்கப்புறம் குரூப்பா அதோட சைல்டுனோட எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது. இது எல்லாமே கலெக்ஷன்ஸ்குள்ள தான். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன்ஸ்குள்ள தான் வரும். ஓகேவா? அததான் அவங்க இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாம் கலெக்ஷன்ஸ். நம்ம இப்ப பண்ற டாம் நோட்ஸா இருந்தாலும் சரி, ஆம், இல்லன்னா நம்மளோட அந்த வெறும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம HTML எலிமெண்ட்ஸ் எடுத்து வரல. இது எல்லாமே கலெக்ஷன்ஸ்குள்ள தான் வரும். இது எல்லாமே டாம் கலெக்ஷன்ஸ்குள்ள தான் இந்த டாம் நோடும் இந்த டாமும் வரும். ஓகேவா? சோ இதுல ஒரு HTML எலிமெண்ட்ஸ ரீட் ஒன்லி பர்பஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் ஒன்லி பர்பஸா தான் எடுத்துட்டு வருவோம். அப்படிதானே? இங்க ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவேன். டிப்போனோ எதையோ நான் எடுத்துட்டு வருவேன். அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னர் HTML யூஸ் பண்ணியும், இல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி ரீப்ளேஸ் சைல்டு, அப்பெண்ட் சைல்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதெல்லாம் என்னது DOM ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே ஒரு DOM ஃபங்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், அத வந்துட்டு மாடிஃபை பண்ணா மாடிஃபை பண்ணிக்கிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீட் ஒன்லியா சும்மா ஆக்சஸ் மட்டும் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் தான் நான் அத வந்து சேஞ்ச் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி HTML எலிமெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டடான இப்ப நான் பேராகிராஃப் டேக்க ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ரிலேட்டடான HTML எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு, அத ஆக்சஸ் பண்றது தான் நம்ம டாம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் தான். சோ டாம் கலெக்ஷன்ஸ். சோ இந்த டாம் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். நான் வந்து சொல்லிடுறேன். நோட் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கும் HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டும் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை டேக் நேம், இது எல்லாமே HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, கிரியேட் டெக்ஸ்ட் நோடு, கிரியேட் எலமெண்ட், பேரண்ட் நோடு, ஸ்டார்டிங்ல படிச்சோம்ல நேவிகேஷன்ஸ் இருக்கும். பேரண்ட் நோடு, சைல்ட் நோடு அதெல்லாம் படிச்சோமா? சோ அந்த மாதிரி நோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது பேரு நோட் லிஸ்ட் கலெக்ஷன்ஸ். ஓகே. கலெக்ஷன்ஸ் தான் என்னன்னா, நீங்க HTML எலிமெண்ட்ஸ நீங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வரீங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் கலெக்ஷன்ஸ். சோ அதுல நீங்க HTML எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா அது பேரு HTML எலிமெண்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி பேரண்ட் நோடு, சைல்ட் நோடு, இப்போ அப்பன் சைல்டு ரீப்ளேஸ் சைல்டு தான் யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் வந்துட்டு நோட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு பேர்ல நோட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். இதே மாதிரி இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சோம் அப்படின்னா, இப்ப டாக்குமெண்ட் டாட் பேரண்ட் நோடு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். சோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம். இதே மாதிரி நீங்க ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும்னா, ஃபார்ம் எலிமெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம் டேக்ல உள்ள இன்புட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும் எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா ஃபார்ம் எலிமெண்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையுமே எடுத்துட்டு வரணும். இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, லேபிள் அப்படின்னு எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் எடுத்துட்டு வந்து HTML யூஸ் பண்ண போறேனாலும், அதுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஸ்பெஷலான ஃபார்முக்குனே கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஃபார்ம்ங்கிறது ஒரு HTML எலிமெண்ட்ஸ் தான். ஆனா, அத தனியா ஃபார்ம மட்டும் தனியா ஆக்சஸ் பண்றதுக்கே நீங்க வந்து ஃபார்ம எது வச்சே ஆக்சஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த இன்புட்க்கு ஒரு ஐடி குடுத்து அப்படி கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா, ஃபார்ம் எலிமெண்ட்ஸ மட்டும் தனியா எடுத்துட்டு வர்றதுக்குமே சில கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா?
சரி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி டெர்ம் கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஒரு இத ஆட் பண்றதுக்கோ, ரிமூவ் பண்றதுக்கோ, ஒரு ஸ்டைலோ, அந்த கன்டென்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ சேஞ்ச் பண்றதுக்கோ, இல்லன்னா இந்த மாரி ஆன் கிளிக் பண்ணும்போது மவுஸ் ஓவர் ஈவென்ட் நடக்கிறதுக்கோ, இல்லன்னா வேற ஏதாவது கிளிக் ஈவென்ட்லாம் பார்த்தோம்ல. நெறைய ஈவென்ட்ஸ் அந்த மாரி ஈவென்ட்ஸ நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும், இன்னும் டிராவர்சிங் த டோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ விசிட் பண்றதுக்கும். இப்போ பேராகிராஃப் 4 பேராகிராஃப் இருக்கு. அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் அந்த பேராகிராஃப்லாம் விசிட் பண்ணுவேன்ல. சோ அந்த மாதிரி விசிட் பண்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் குடுத்திருக்காங்க. சோ இந்த நமக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை டாக் நேமு, இல்லன்னா அதோட ஐடி நேமு இதெல்லாம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் டாம் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு. இப்போ நீங்க ஐடி நேம் கூட உங்களுக்கு டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல வராது. ஏன்னா கலெக்ஷன்ங்கிறபோது மொத்தமா எடுத்துட்டு வரும். இப்ப நீங்க ஐடி நேம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்னா, ஒரே ஒரு எலிமெண்ட்ட தான் எடுத்துட்டு வரும். அப்படிதானே? சோ அதனால அது கலெக்ஷன்ல வராது. பட் நீங்க டாக் நேமோ இல்லன்னா கிளாஸ் நேமோ யூஸ் பண்ணும்போது தான், அந்த கிளாஸ் நேம்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும். ஐடினா அது யூனிக்கா இருக்கும். சோ அப்போ வந்து அது ஒரே ஒரு எலிமெண்ட்க்கு மட்டும் தான் குடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க அப்ப ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு எலிமெண்ட்டா எடுத்துட்டு வரதுனால அது கலெக்ஷன்ஸ்குள்ள வராது. பட் அது ஒரு HTML ஆப்ஜெக்ட்குள்ள வரும். ஏன்னா அது HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்குள்ள வராது. பட் இந்த டாக் நேம், கிளாஸ் நேம்ங்கும்போது ஒரே டாக் நேம்ல எத்தனையோ பேராகிராஃப் இருக்கும். ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நெறைய பேராகிராஃப் வச்சிருப்போம். அப்ப டாக் நேம் பேராகிராஃப் வச்சு ஆக்சஸ் பண்ணோம்னா, எந்தெந்த எலிமெண்ட்லாம் ஒரே டாக் நேம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். சோ அப்போ HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து டாக் நேம் தான் மெயின். டாக் நேம், கிளாஸ் நேம் கூட வந்துக்கலாம். ஏன்னா ஒரே கிளாஸ் நேம்ல நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சோ அது எல்லாமே HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்மாலா நினைவு வச்சுக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நினைவு வச்சுக்கணும்னா HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள் கெட் எலிமெண்ட் பை டாக் நேம்ங்கிறது HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரக்கூடிய எலிமெண்ட்ட புஷ் பாப் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்து வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு புஷ் பாப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இங்க HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்க்கு ஒரு 2, 3 ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். அதுக்குன்னு நான் இங்க சொன்னேன்ல புஷ் பாப் பண்ணலாம். இப்ப நீங்க HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலிமெண்ட்ல நீங்க என்னென்ன ஃபங்ஷன்லாம் பண்ணலாம்னா புஷ் பாப் பண்ணலாம்னு சொன்னேன்ல. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லென்த்த கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் எலிமெண்டோட இண்டெக்ஸ் வாங்கணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நேம் ரைட் அதாவது ம் ஒரு HTML எலிமெண்டோட ஐடிய வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். அந்த கலெக்ஷன் நம்ம எடுத்துட்டு வந்திருக்க கலெக்ஷனுக்குள்ள ஒரு ஸ்பெசிபிக் ஐடி இப்ப நான் வந்துட்டு பேராகிராஃப் வந்துட்டு எடுக்கிறேன். சோ HTML எலிமெண்ட்ல நான் என்ன செய்றேன், கெட் எலிமெண்ட் பை டாக் நேம் யூஸ் பண்ணி பேராகிராஃப்னு குடுத்த உடனே அங்க வந்து எனக்கு ஒரு 4 பேராகிராஃப் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேராகிராஃப்க்கும் நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒவ்வொரு ஐடி நேம் குடுத்திருப்பேன். சோ நான் எடுத்துட்டு வந்த கலெக்ஷன்ல எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிபிக் ஐடி நேம்ல உள்ள பேராகிராஃப மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் நேம்ட் ஐட்டம்னு இங்க குடுத்திருக்காங்க. ஸ்பெசிபிக் ஐடி நேம் உள்ள பேராகிராஃப் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், 2வது பேராகிராஃப் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த ஐட்டம் ஆஃப் 1, 2 அந்த மாதிரி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு எடுத்துட்டு வந்த கலெக்ஷன்ல 2வது இப்ப 4 இது இருக்கு அப்படின்னா, 4 இது எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, அதுல எனக்கு 2வது பேராகிராஃப் மட்டும் வேணும் அப்படின்னா, நான் ஐட்டம் ஆஃப் அதோட இண்டெக்ஸ குடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த எலிமெண்ட்ஸ வாங்கிக்கலாம். அப்புறம் அதோட லென்த்த கண்டுபிடிக்கணும். மொத்தமா அந்த கலெக்ஷனுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு. சாரி ஒரு H2 இருக்கு. ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு. இது வந்து நம்ம டம்மியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேராகிராஃப். இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாம் இதுல தான் ஷோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, மை கலெக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை டாக் நேம். சோ இங்க என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃபோட கலெக்ஷன்ஸ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, இங்க 2 பேராகிராஃபும் எனக்கு என்ன செஞ்சிரும், மை கலெக்ஷனுக்குள்ள ஸ்டோர் ஆகிரும். சோ அங்க ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த பேராகிராஃப ஆக்சஸ் பண்ணி டாட் இன்னர் HTML ஆஃப் செகண்ட் பேராகிராஃப் இஸ் நான் இப்ப என்ன பண்ண போறேன்,
இந்த செகண்ட் பேராகிராஃப்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட மட்டும் நான் இங்க என்ன பண்ண போறேன், அவுட்புட்ல ஷோ பண்ண போறேன். சோ அததான் நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா ஐட்டம் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். ஒரு ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் கலெக்ஷனை எடுத்துட்டு வந்து மை கலெக்ஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பேராகிராஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மை கலெக்ஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது பேராகிராஃபோட கலெக்ஷன்ஸ மட்டும் கலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது பேராகிராஃப மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் HTML அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து ஷோ பண்ண போறேன். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம், 1ன்னு கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 0 1 தான் ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் டாட் இன்னர் HTML அதோட வேல்யூவை மட்டும் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வர்றதுக்கு அதோட இண்டெக்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல சும்மா ஷோ பண்ணிருக்காங்க, இன்கேஸ் நீங்க அதை மாடிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் லென்த் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, லென்த் என்ன பண்ணும், எத்தனை பேராகிராஃப் இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டேக் நேம் பேராகிராஃப் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க மொத்தம் எத்தனை பேராகிராஃப் இருக்கு, 1 2 3 3 பேராகிராஃப் இருக்கு. சோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் டாக்குமெண்ட் கண்டெய்ன்ஸ் பிளஸ் ஆல்ரெடி மை கலெக்ஷன்ஸ்குள்ளதான் நம்ம எல்லா பேராகிராஃபையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது டாட் லென்த் அப்படிங்கும் போது அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு இங்க சொல்லிருக்கு. சோ அது வந்து 3 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இப்ப இந்த லென்த் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும், நீங்க எடுத்துட்டு வந்திருக்க கலெக்ஷனுக்குள்ள எத்தனை பேராகிராஃப் இருக்கு, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவுண்ட ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸ் என்ன பண்ணும், 1 2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் 1 2 3 வச்சு ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லென்த் ப்ராப்பர்ட்டியை இந்த லென்த் ப்ராப்பர்ட்டி பெரும்பாலும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இப்ப இந்த எத்தனை பேராகிராஃப் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகாது. இன்கேஸ் நான் மொத்தமா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். அந்த மாதிரி லூப் கான்செப்ட்ல லூப் கான்செப்ட்னால எப்போ வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் திங்ஸ்குள்ள ஒரு அரேக்குள்ளயோ இல்ல வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் குள்ள ரிப்பீட்டடா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் குள்ளயா நான் விசிட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு லூப் கான்செப்ட் ஒர்க் ஆகும். சோ அப்ப எனக்கு ஃபார் லூப்புக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எத்தனை ஐட்ரேஷன்ஸ் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது தெரிஞ்சிருக்கணும்னா எனக்கு என்ன அர்த்தம், அந்த கலெக்ஷனுக்குள்ள எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி நான் கோட் எழுத முடியும். அதுக்காண்டிதான் நம்ம இங்க லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பேராகிராஃப்ல எத்தனை அந்த கலெக்ஷனுக்குள்ள எத்தனை பேராகிராஃப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது எல்லா பேராகிராஃப்க்கு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையா விசிட் பண்ணி நான் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் i is equal to 0 வழக்கமா நம்ம இனிஷியலைஸ் பண்றதுதான் கொடுத்துட்டு i less than my collection of length அப்படின்னா my collection of length 3ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ i less than வரைக்கும் அது வரைக்கும் அது ஒவ்வொரு எலமெண்ட்டையா நமக்கு விசிட் பண்ணி அதோட ஸ்டைல நம்ம என்னதான் மாத்திருக்கோம் அப்படின்னா ரெட் கலரா மாத்திருக்கோம். ட்ரைட்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைம் நான் ட்ரைட்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த 2 எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் இன்பிட்வீன்ல டவுட் என்னன்னு கேட்கல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க, ஓகேவா? இப்பவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸாம்பிள், அப்பவும் புரியல ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல என்ன பார்த்தோம், ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு டேக் நேம் வச்சு இருக்கிற பேராகிராஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனி டவுட்ஸ்? யாரும் மைக் ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். சோ நான் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா H2ல கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? எழுதிட்டு அதுல ஒரு 3 பேராகிராஃப் அதே மாதிரி 3 பேராகிராஃப் வச்சுக்கலாமா?
ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மூணு பேராகிராஃப் வச்சுட்டு அதுக்கு அடுத்து கூட எம்டி பேராகிராஃப் வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு எம்டி பேராகிராஃப். இந்த எம்டி பேராகிராஃப் எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் லென்த்தை ரிட்டர்ன் பண்றேன்னா அந்த லென்த் எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகணும்ல. சோ அது எல்லாத்தையும் ஷோ பண்றதுக்காண்டி தான் இதுக்கு ஒரு ஐடி கொடுத்து ஒரு எம்டி பேராகிராஃபை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நான் வந்துட்டு பேராகிராஃப் கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் கலெக்ஷன்ஸ், ஓகே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணிட்டு டேக் நேம் கெட் எலிமெண்ட் பை ஐடி இல்ல டேக் நேம், ஓகே எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம், ஓகேவா? ஏன்னா நம்ம குரூப்பா எடுத்துட்டு வர போறோம், அப்ப நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை பேராகிராஃப் இருக்கோ அது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ்குள்ள வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிட்டு. இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க வந்து 3 பேராகிராஃப் இருக்கா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது இந்த மூணாவது தேர்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, சோ இந்த தேர்ட் பேராகிராஃப் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் எனக்கு இங்க அவுட்புட்ல ஷோ ஆகணும், ஓகேவா? கெட் எலிமெண்ட் பை ஐடி அதை நான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறேன், இந்த பேராகிராஃப்ல ஷோ பண்ண போறேன், ஓகேவா? சோ டெமோ டாட் இன்னர் HTML இந்த பேராகிராஃப் தான் ஷோ பண்ண போறோம். பிளஸ் போட்டுக்கோங்க, பிளஸ் போட்டுட்டு சோ கலெக்ஷன்ஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ், சோ அதுல எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கும், இது மொத்தம் இங்க வந்துட்டு 4 பேராகிராஃப் இருக்கு. சோ 0 1 2 அப்ப செகண்ட் இண்டெக்ஸா, சோ கலெக்ஷன் ஆஃப் 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் டாட் இன்னர் HTML. செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பேராகிராஃபோட இன்னர் HTML மீன்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ. சோ தேர்ட் பேராகிராஃப் எனக்கு அவுட்புட்ல ரிட்டர்ன் ஆயிருக்கும். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி கலெக்ஷன்ஸ்ங்கிறது நீங்க இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, சோ அப்ப அந்த கொடுக்கும்போது கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா கொடுக்கணும். சோ இப்ப நான் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தேனா, சோ அப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து ஷோ ஆகல. ஏன் ஷோ ஆகல அப்படின்னா மேபி அந்த கலெக்ஷன்ஸ்ங்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு கீவேர்டா இருக்கலாம்.
சோ அந்த மாதிரி கீவேர்டா இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்க வேரியபிளா கொடுக்க கூடாது. சோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்தப்போ நமக்கு அவுட்புட் வரல. சோ மை கலெக்ஷன்ஸ் அதை மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு அவுட்புட் வந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல. எரர் வேற எல்லாம் கிடையாது. சோ நீங்க வந்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. கீவேர்டால கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. சோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சது தானே? கிளாஸ் கொஞ்சம் போர் அடிக்குதா? இல்ல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களே அதான் கேட்டேன். மத்தவங்களுக்கு எல்லாம் நெட்வொர்க் இஷ்யூவா இல்ல கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு கிளாஸ் விட்டு போயிட்டாங்களா? எனிவேஸ் சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர் அடிக்குதுன்னா நம்ம சில டாபிக்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். 3 நாளா இதே ஒரே டாபிக்கே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கோம். நோட்ஸ் அது ரிலேட்டடானதே படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் போர் அடிக்கும். பட் எனிவேஸ் படிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால கண்டினியூ பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இப்போ இதே இதுதான். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதோட லென்த்தை மட்டும் இங்க ரிட்டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்ணேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா லென்த்தை ரிட்டர்ன் பண்ண போறேன். அந்த கலெக்ஷன்ஸோட லென்த். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மை கலெக்ஷன்ஸ் டாட் இன்னர் HTML அப்படியே எடுத்துட்டு மை கலெக்ஷன்ஸ் டாட் லென்த் அவ்வளவுதான். ஓகேவா? சோ முடிஞ்சிச்சு. கரெக்டா அவுட்புட் வந்துட்டான்னு பார்க்கலாம். சோ எத்தனை ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க? 4ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு, ஓகேவா? கண்டென்ட் ஆஃப் த பேராகிராஃப் இஸ் 4 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கலெக்ஷன்ஸோட லென்த்தை வாங்கிக்கலாம். இப்ப நம்ம இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம செஷன் வேணா எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காண்டி இந்த லென்த்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரியணும்ல. எதுக்காண்டி இந்த லென்த்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபார் லூப், இந்த மாதிரி ஃபார் லூப்ல உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் வரணுங்கிறது தெரியணும். இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா எத்தனை பேராகிராஃப் இருக்கு, அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் லென்த் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம வேணா எழுதிக்கலாம். இதே இருக்கட்டும், இந்த பேராகிராஃபே இருக்கட்டும். நான் ஜஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இந்த பேராகிராஃப்க்கு பதிலா நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். சோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். சோ ஆன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம கீழே ஃபங்க்ஷன் எழுதுவோம். சோ மை ஃபங்க்ஷன் நான் இனி எழுதுறேன், இப்பதான் எழுத போறேன். ஓகேவா? இதை நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த மை ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். மை ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட டேக் நேம் எல்லாத்தையும் டேக் நேம் யூஸ் பண்ணி என்னோட கலெக்ஷன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள நான் வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பேராகிராஃபா எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா நம்ம என்ன வச்சுக்குவோம், 0ன்னு வச்சுக்குவோம். 0ன்னு வச்சுட்டு ஐ வந்துட்டு எது வரைக்கும் போகணும் அப்படின்னா அன்டில் அந்த பேராகிராஃப் வந்துட்டு கடைசி பேராகிராஃப் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்துட்டு லென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து 3வது பேராகிராஃப் வரைக்கும் 4வது பேராகிராஃப் வரைக்கும் நான் எப்ப ஸ்பெசிஃபை பண்ண முடியும், எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள எத்தனை பேராகிராஃப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ நான் ஐ லெஸ் தென் மை கலெக்ஷன் டாட் லென்த். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லென்த்தோட கலெக்ஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா
சோ அந்த லென்த் வரைக்கும் தான் போகும். ஓகே, இப்ப நான் லென்த்தோட கலெக்ஷன் 4னா ஐ வந்துட்டு என்னது 4 வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆயிரும், லூப் வந்துட்டு எக்ஸிட் ஆயிரும். அதுக்காண்டி இந்த கலெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ பிளஸ் பிளஸ் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும், கிளிக் பண்ண இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கணும் ஐ. அடுத்து மை கலெக்ஷன்ஸ்ல உள்ள பேராகிராஃப் தானே கலர் சேஞ்ச் பண்ண போறோம். So my collections of I. That means இப்ப நான் வந்துட்டு I of 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். I is equal to initial நான் என்ன வச்சிருக்கேன், 0 வச்சிருக்கேன்னா, so I is equal to 0 னா நான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஆக்சஸ் ஆகும். ஆக்சஸ் ஆயிட்டு my collection of I அப்படின்னா my collection of 0. my collection of 0க்குள்ள என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு. So அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன பண்ணணும், டாட் ஸ்டைல் டாட் கலர். கலர் இஸ் ஈக்குவல் டு செய்யணும், ரெட்டா மாறணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ வந்து 0th இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாட் ஸ்டைல் டாட் கலர் வந்து ரெட்டா மாறிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திருப்பி லூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும், 2 மாறும், சாரி 1 மாறும். சோ அடுத்து என்ன பண்ணும், அதே மாதிரி ஐ இஸ் ஈக்குவல் டு 1 மாறிட்டுனா இப்போ வரும் ஐ வந்துட்டு லெஸ் தென் மை கலெக்ஷன்ஸ் டாட் லென்த் என்னது, இப்போ நமக்கு 4. சோ 4 விட ஐயோட வேல்யூ என்னது, 1ங்கிறது சின்ன வேல்யூ தான். வந்துட்டு நமக்கு இங்க கீழே வந்துடும், லூப்புக்குள்ள வரும். லூப்ல வந்துட்டு மை கலெக்ஷன் ஆஃப் 1 இருக்கா, இப்ப ஐயோட வேல்யூ சோ 1. சோ 1ல என்ன இருக்கு, செகண்ட் பேராகிராஃப். அதோட கலர் என்ன ஆகணும், ரெட் கலரா மாறணும். இந்த மாதிரி நம்ம எழுதி இப்ப எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாக்கலாமா. ஓகே, சோ எக்ஸிக்யூட் ஆகும். சோ அது வந்து ஒவ்வொன்னாதான் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு வந்து இங்க வந்து மொத்தமா தெரியுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேராகிராஃபா கலர் சேஞ்ச் ஆகும். பட் ஃபார் லூப் தான் ஒவ்வொரு மினிட்ல நமக்கு செகண்ட்ஸ்ல தான் நடக்கும்ல. சோ அதனால நம்ம கிளிக் பண்ண உடனே எல்லாமே வந்துட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணிருக்கோம், இங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 4 பேராகிராஃப் வச்சிருக்கோம். ட்ரை இட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அங்க உள்ள எல்லா பேராகிராஃபோட கலரும் சேஞ்ச் ஆகணும். சோ அப்படி சேஞ்ச் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மை கலெக்ஷன்ஸ்குள்ள டேக் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அப்ப அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன செய்யணும், கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதுக்கான என்ன பண்ணிருக்கேன், இனிஷியல் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஐ லெஸ் தென் மை கலெக்ஷன்ஸ் டாட் லென்த் கொடுத்துருக்கேன். இப்ப மை கலெக்ஷன் டாட் லென்த் 4 வச்சுக்கணும். சோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு டைமும் ஐ வந்து லெஸ் தென் 4 இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் 4 ரீச் ஆயிட்டு அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுற ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இன்னும் 2 ஸ்லைட் தான் இருக்கு. சோ கண்டினியூ பண்ணி நீங்க நான் முடிச்சிடுறேன். ஓகேவா, சோ இது வேற ஒண்ணும் இல்ல, இது சிம்பிள் தான். இப்ப நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளயா போயிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணீங்கல்ல, அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், இங்க வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் குள்ள போயிட்டு இருந்தோம். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, யூஎல்குள்ள எல்ஐ டேக்ஸ் இருக்கா. சோ அந்த எல்ஐ டேக்ஸ்குள்ள ஒவ்வொரு எல்ஐ டேக்குள்ளயா போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், விசிட் பண்ணிட்டு அதோட வேல்யூ எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த யூஎல்குள்ள 3 எல்ஐ டேக் இருக்கு. ஓகேவா, சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட அவுட்புட்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட பேராகிராஃப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த அவுட்புட்ல தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். என்ன ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஒவ்வொரு எலமெண்ட்டையா விசிட் பண்ணிட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய யூஎல்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லை எலமெண்ட்டுக்குள்ள விசிட் பண்ணிட்டு அதுல என்ன வேல்யூ இருக்க போதோ அந்த வேல்யூவை என்னோட அவுட்புட்ல 1 2 3 1 2 3 இருக்கா. சோ அந்த 1 2 3ங்கிறத நான் இங்க ஷோ பண்ண போறேன். ஓகேவா, சோ இதுக்கு பேர் தான் டிராவர்ஸ் இந்த கலெக்ஷன் எலமெண்ட். உங்களோட கலெக்ஷன் எலமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையா விசிட் பண்றதுக்கு பேர் தான் டிராவர்சிங். ஓகேவா, சோ அதுக்கு நான் ஒரு அவுட்புட் டிப் இருந்தாதானே அதுல தானே என்னோட எலமெண்ட் விசிட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு எம்டியா ஒரு டிப் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் அவுட்புட்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமா ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். சோ கலெக்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை
டேக் நேம் வந்து இங்க வந்து நமக்கு என்னது எல்ஐ. ஸோ எல்ஐ டேக் நேம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிடும் லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு எல்ஐ டேக்லயா விசிட் பண்ணணும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லெட் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். லிஸ்ட்ங்கிறத வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்க ஐ யூஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக தான் இங்க லிஸ்ட்ங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லிஸ்ட் எஸ் இருக்குல்ல, சோ அது வந்துட்டு என்னது அப்படின்னா மொத்த எலமெண்ட். சோ அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை விசிட் பண்றோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட். அடுத்த எலமெண்ட் விசிட் பண்றேன்னா செகண்ட் லிஸ்ட். இந்த மாதிரி போகும். சோ நான் அதை வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு போட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு ஐன்னு போட்டு பண்றேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, அதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட் எலமெண்ட்டையா எடுத்துட்டு வந்துட்டு அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன், இன்னர் HTML பிளஸ் லிஸ்ட் டாட் இன்னர் HTML ஒவ்வொரு லிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவையும் நான் இங்க என்ன பண்றேன் அவுட்புட்ல இங்க ஷோ பண்றேன் ஒவ்வொன்னையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை ஷோ பண்ணிருக்கேன், அடுத்து 2 அடுத்து 3 ஷோ பண்ணிருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்றேன். எடுத்த உடனே ஒரு யூஎல் டேக் வச்சுக்கிறேன். யூஎல் டேக்ல ஒரு எல்ஐ டேக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1 2 3ன்னு வச்சுக்கலாமா? ஸோ 3 எலமெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் எல்லாத்தையும் ஷோ பண்றதுக்கு ஒரு எம்டி டிவ் தேவையில்ல. ஸோ டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்வுக்கு வந்து ஐடி ஈக்குவல் என்ன வச்சுக்கிறேன், அவுட்புட். இப்போ நான் என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கூட கமெண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள கூட எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட அவுட்புட் டிவ் எடுத்துட்டு வந்துட்டு இங்க கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுலதான் என்னோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ண போறேன். அதனால டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன ஐடி வந்து அவுட்புட் வச்சுருக்காங்களா. ஸோ அந்த அவுட்புட்டை எடுத்துட்டு வரோம். ஸோ எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிசல்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையா நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் எனக்கு என்ன வேணும், அதுக்கு முன்னாடி நமக்கு கலெக்ஷன்ஸ் வேணும். என்ன கலெக்ஷன்ஸ், எல்ஐ கலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் லிஸ்ட். ஸோ டாக்குமெண்ட் டாட் get the element by tag name. என்ன டேக் நேம்ல உள்ளதுலாம் நமக்கு வேணும், எல்ஐ டேக் நேம்ல உள்ளது நமக்கு வேணும். ஓகேவா? சோ அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு இருந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபார் லெட் ஐ இன் லிஸ்ட். சோ நான் என்ன பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட் லிஸ்டுக்குள்ளயா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 1ன்னு இருக்கா. சோ அதோட வேல்யூ எடுத்துட்டு வந்து எதுல ஷோ பண்ணணும் அப்படின்னா அவுட்புட்ல தான் எனக்கு நான் ஷோ பண்ணணும். ஸோ அவுட்புட் இல்ல, நம்ம இங்க வந்து ரிசல்ட்னு வச்சிருக்கோம். ஸோ ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிசல்ட் டாட் ரிசல்ட்டோட இன்னர் HTML. ஓகேவா? இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஷோ பண்ணணும், இந்த லிஸ்டோட வேல்யூ. இந்த லிஸ்ட்ல ஐ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஐ, அடுத்து ரெண்டாவது மூணாவது. ஐங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஐ ஈக்குவல் டு 0 1 2 3 ஒவ்வொரு எலமெண்ட்டா விசிட் பண்றது. அதுக்கு தான் இந்த லெட் ஐ இன் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐ என்னது, 1ஆ. ஸோ 1 எனக்கு ஷோ பண்ணாங்க. பிளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு பேராகிராஃப்னா பிரச்சனை இல்லை. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், 1 ஸ்டோர் பண்ணணும், அடுத்து 2 ஸ்டோர் பண்ணணும், அடுத்து 3 ஸ்டோர் பண்ணணும். அதனால நான் இங்க வந்துட்டு HTML அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கிறேன். இன்னர் HTML என்னன்னு வச்சுக்கோம் நம்ம இங்க id டாட் லிஸ்ட்.
ஐ டாட் இன்னர் HTML. இப்ப ஐங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் எல்லைக்குள்ள போமா. சோ அந்த ஃபர்ஸ்ட் எல்லையோட இன்னர் HTML. ஃபர்ஸ்ட் எல்லைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 1 இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் எல்லையோட இன்னர் வேல்யூ ஓகே 1. அதை எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு அவுட் ரிசல்ட்ல ஷோ பண்ணணும். பிரேக் கொடுத்துக்கிறேன். ஏன்னா செகண்ட் பேராகிராஃப் இந்த மாதிரி நமக்கு ரன் ஆகும்போது டபுள் கோட்ஸ்ல பிரேக் கொடுக்கணும். ஓகேவா? சரி ஆஃப் ஃபாரின் லூப் யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்க ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுல ஃபாரின் லூப் யூஸ் பண்ணணும், ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது. சோ 1 2 3 யூஸ் பண்ணி இது புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள். ஸோ டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல நான் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.